இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து மாடி தோட்டத்தில் அவரைக்காய் வந்து கொடியாக செடி போட்டிருந்தோம். அது வந்து கொடி ஏறி பூவும் வச்சிருச்சு. ஆனால் இந்த அஸ்வினி பூச்சி எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. செடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அதில் வெறும் தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணால் அதில் உள்ள அஸ்வினி பூச்சி செத்து போயிடுன்ட்டு யூடியூப்பில் உள்ளவங்களாம் போட்டிருந்தாங்க. அதனால் நானும் போட்டு பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் சாகவே இல்லை. கை வலி வந்தது தான் மிச்சம். அப்புறம் இந்த புதினா வந்து எங்கள் பக்கத்து தோட்டத்தில் வந்து போட்டிருந்தாங்க. அது ரெண்டுமே வாங்கினேன், புதினாவும் கொத்தமல்லி. இங்கே எங்கள் ஊர்லலாம் அவ்வளோ கிடைக்காது, ஆனால் எங்கள் மாமியார் ஊர்லலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது. எங்கள் தோட்டத்துலேயும் போட்டிருக்கேன். எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த புதினா ரொம்பவும் நல்லது. இந்த ஃப்ரெஷ்ஷாக பறித்து நாளைக்கு நாங்கள் வந்து புலாவ் செஞ்சு யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது கொத்தமல்லி தழையிலலாம். நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கூட தரேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால்.